श्रीगुरुभ्यो नमः। हरिः ओं। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ऋकारस्वन्तकारो वै ऋकारस्तन्निवर्तकः दकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमणिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीम्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। श्रीभगवानुवाच निर्माणमोहाजितसङ्गदोषाः अध्यात्मनित्या विनिवृत्तकामाः द्वन्द्वैर्विमुक्ताः सुखदुःखसञ्ज्ञैः गच्छन्त्यमूढाः पदमव्ययं तत्। மானமோகங்கள் யார்கிட்ட இருந்து நீங்கி விட்டதோ, ஏன்னா அந்த விஷ்ணு பாதத்தை வைஷ்ணவம் பதத்தை யார் அடையறா அப்படிங்கிற அதிகாரித்துவத்தை இங்க பகவான் சொல்றார். அப்போ மானமோகம் போயிடுறது, போனவன் அப்படிங்கிறது அதிகாரி. அதிகாரித்துவம் எதனால சித்தித்து அப்படின்னா கர்மயோகத்தினால சித்திச்சுதுன்றதுதான் இங்க தாத்பரியம். மானமோகங்கள் ஒருத்தன் தேர்ந்து போயிடுத்து அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம போன செஷன்ல பார்த்தா மாதிரி தன்னை எல்லாரும் கௌரவப்படுத்தணும், தான் உலகத்தாரால உயர்வா பார்க்கப்படணும் அப்படிங்கிறதுலாம் எதை காண்பிக்கிறதுனா அவனுக்கு செல்ஃப் இமேஜ் இல்லைன்னு காமிக்கிறது. அதை நம்ம பார்த்தோம், டீட்டெயில்டா பார்த்தோம் போன செஷன்ல. அப்போ தன்னை பத்திய ஒரு அபிப்பிராயத்திலேயே அவனுக்கு சிறுமை இருக்குன்றதுனால ஆல் த டைம் அவன் என்ன பண்றான், அக்னாலஜ்மெண்ட்டை தேடுறான். இது நமக்கு சைல்டுஹுட்ல இருந்தே வர்ற பிரச்சனை. இந்த ரேங்க் போடுறதுன்னு ஒண்ணு உண்டு. அந்த காலத்துலாம் முக்காவாசி நம்ம படிச்ச காலத்து, இப்பெல்லாம் ரேங்க்குங்கிறது கிடையாது. அப்போ கிளாஸ் ரேங்க்கு அதெல்லாம் ரொம்ப முக்கியம். ரிப்போர்ட் கார்டுல மார்க்கை கூட பார்க்க மாட்டான், முதல்ல ரேங்க் என்ன. அந்த ரேங்க் பார்க்கறதுனால என்னன்னா ஆல் த டைம் நம்மள அடுத்தவாளோட கம்பேர் பண்ணிட்டு இருக்கோம். காம்படிட்டிவ் மைண்ட் செட் அதை ஒரு குழந்தையிலேருந்தே இன்கல்கேட் பண்றதுங்கிறது அப்ப ரொம்ப ஜாஸ்தி. அதெல்லாம் என்ன பண்றதுன்னா 100 பேர்ல ஒருத்தன் தானே ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க முடியும், மீதி 99 பேருக்கு அந்த கம்பேரிட்டிவ் மைண்ட் செட் என்ன ஆகுறது, கொஞ்சம் கொஞ்சமா செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட்ல கொண்டு போய் விடுறது. ஏற்கனவே நமக்கு செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட் ஜாஸ்தி, இதுல இன்னும் ஸ்ட்ரக்சர்டா நமக்கு அந்த செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட் சொல்லி கொடுத்து வளர்க்கப்படுறதுனாலையும் இந்த கில்ட் ஹர்ட் இருக்கிறதுனாலையும் எப்பவுமே நம்மளை பத்திய ஒரு அபிப்பிராயங்கள் நம்மளோட கோர் பர்சனாலிட்டிய ஹர்ட் பண்றது. அது ஒன் ஆஃப் த பேசிக் ப்ராப்ளம்ஸ். ஏன்னா இது அதிகாரித்துவம்னு நம்ம சொல்றது ஜஸ்ட் இன்டலெக்சுவல் எபிலிட்டிலாம் கிடையாது. நிறைய பேர் என்ன நினைக்கிறான்னா வேதாந்தம்னா ஏதோ இன்டலெக்சுவல்
இந்த 4 விதமான யோகால ஞான யோகாலாம் இன்டெலெக்சுவலுக்கு. ஓகே, நான் வந்து எமோஷனல், அதனால எனக்கு பக்தி யோகா தான் நல்லது, இப்படிலாம் நினைக்கிறான். பட் இன்டெலெக்சுவல் நீட் எல்லாம் ரொம்ப கம்மி தான். நியாய சாஸ்திரம் தெரிஞ்சாதான் வேதாந்த ஞானம் வரும், ஆத்ம ஞானம் வரும். மீமாம்சை கத்துண்டாதான் ஆத்ம ஞானம் வரும்லாம் கிடையாது. ரொம்ப சிம்பிளான விஷயம் தானே ஆத்ம ஞானம். அப்போ பிரச்சனை எங்கன்னா அதிகாரித்துவத்துல தான் ப்ராப்ளம். அந்த எமோஷனல் மெச்சூரிட்டிக்கு இதெல்லாம் பிரதிபந்தம். எது? இந்த மானமோகம்ன்றது. அதனால இங்க நிர்மாண மோகா அப்படின்னு பகவான் சொல்லிட்டார். ஆனா நான் வந்து மானமோகம் இருக்கிறவனா இருக்கேன், அதனால நான் அதிகாரி கிடையாது அப்படின்னு பாக்குறதுக்காக இது இல்லை. இந்த நிலையை ஒருத்தன் அடைந்தால் அவன் அதிகாரி ஆகிறான்னு சொல்லும் பொழுது, அப்போ கர்மயோகத்தையும் சித்த நைஷ்சல்யத்தையும் ஏற்படுத்திக்கிறதுக்காக கர்மயோகத்தை நம்ம செய்யறதுக்கு ஈஸ்வரார்பண புத்தி தான். ஏன்னா இந்த மானம் மோகம்ங்கிறது இல்லாத தன்மை வரணும்னா ஒருத்தனுக்கு செல்ஃப் இமேஜ் இம்ப்ரூவ் ஆகணும். அதை நம்ம சைக்கலாஜிக்கலா இம்ப்ரூவ் பண்றதுன்றது ஒண்ணு. பட் ஈஸ்வரன் தான் எல்லாம் அப்படிங்கிற அந்த திருஷ்டி இருக்கே, அந்த திருஷ்டியே நமக்கு வந்து இந்த நிர்மாண மோகத்தை கொண்டு வந்துடும். ஏன்னா உண்மையா பார்த்தோம்னா எல்லா விதமான விபூதியும் ஈஸ்வர விபூதி தான். நம்ம கிளைம் பண்ணிக்கிறோமே ஒழிய நான் புத்திசாலி, நான் இதை அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படின்லாம் சொல்றமே ஒழிய, ஈஸ்வர நியதிக்கு உட்பட்டு தான் என்னுடைய புத்திசாலித்தனம். ஈஸ்வர நியதியின் காரணமாக தான் அதை என்னால எக்ஸிபிட் பண்ண முடியாது. ஈஸ்வரனுடைய நியதியாக தான் என்னுடைய எக்ஸிஸ்டன்ஸே இருக்கு. அப்போ இங்க தம்பம் அடிச்சுக்கிறதுக்கோ நான் செஞ்சிட்டேன்னு சொல்லிக்கிறதுக்கோ நம்ம கிட்ட ஹேத்துவே கிடையாது. அது ஃபால்ஸ் ஈகோ தான். அப்போ அந்த ரெக்கக்னிஷன், ஈஸ்வரா ரெக்கக்னிஷன் இருக்கே, அதுதானே நம்ம கர்மயோகம்னு சொல்றோம். அதுதான் இந்த நிர்மாண மோகத்தை கொடுக்கறது. அதனால்தான் முன்னாடி அத்தியாயங்கள் முழுக்க பகவான் வந்து என்ன நீ வந்து நிஷ்டையில வச்சுக்கோ, என்ன நீ மைண்ட்ல வச்சுக்கோன்றார். எப்பவுமே ஈஸ்வரனை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணதான் இண்டிவிஜுவல் ஈகோ குறையும். அது பார்த்தோம் இல்லையா? அதனால நிர்மாண மோகாக ஜித்த சங்க தோஷாக, ஆசக்தி எப்படி நீக்கிறதுங்கிறதும் பார்த்தோம் போன செஷன்ல. அத்தியாத்ம நித்யாகா, இது ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லாத்துல இருந்து சங்கரஹிதம் ஆயிட்டேன்னா ஏதோ ஒண்ணுத்துல எனக்கு பிடிப்பு இருந்தாகணும். வெறுமன சங்கரஹிதனா இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கிற சங்கத்தை விட்டுட்டேன்னா வேற ஏதாவது புதுவிதமான சங்கம் வந்து ஒட்டிக்கும். இதை விட மோசமா ஆசிரமத்துக்கு போறேன் அப்படின்ட்டு ஆசிரமத்துக்குள்ள போய் ஒரு பெரிய பற்று வந்துடும். என் ஆசிரமத்தை பெருசாக்கணும், நான் எக்ஸ்பேண்ட் பண்ணணும், அத்வைதத்தை நிலைநாட்டணும், உலகம் முழுக்க கொண்டு போகணும், ஏன்னா இந்த பர்டிகுலர் மெத்தட்ல வந்து நான் வந்து இதை வந்து பிரபலப்படுத்தணும், இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு. அது ஒரு ப்ரெஷர் ஆயிடுது. பண்ண வேண்டிதான், நான் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கு வரல. பட் அது ஒரு என்ன சொல்றது, ஒரு கோல் ஆயிடுது. அதுக்காக அப்சஸ்டா அதுக்குள்ள ஒரு சம்சாரம் வந்துடுது. எப்படி பணத்தை கலெக்ட் பண்ணலாம், எப்படி வந்து பில்டிங் கட்டலாம்னு போயிடுது. எதுக்கு சொல்றேன், இந்த சங்கதோஷத்தும் ஜித்த சங்கதோஷாகாங்கிறவாளுக்கு எதுல புத்தியை திருப்ப வேண்டி இருக்குன்னா அத்தியாத்ம நித்யாகா, நித்தியம் ஆத்ம வஸ்துலேயே புத்தியை வச்சுக்கிறதான ஒரு கிரமத்தை ஏற்படுத்திக்கணும்னு சொல்றார் பகவான். அதனால பாட்டம், அதனால்தான் சுவாத்தியாயோ அத்தியேதவ்யா சுவாத்தியாய பிரவச்சனாபியாம் ந பிரமதித்தவ்யம்னு சொல்றது சாஸ்திரம். தெரிந்து கொண்டு அதே சமயத்துல நித்தியம் அதை வந்து பிரவச்சனம் பண்றது, திருப்பி திருப்பி புனః அதை வந்து சிரவணம் பண்றது, இது பண்ணிட்டே இருக்கணும். பாடம் தான் முக்கியம். எந்த லெவல்லையும் இப்போ என்னோட குருநாதர் வந்து கடைசி நாள் வரைக்கும்
பாடம் எடுத்துட்டு இருந்தார். அவருக்கு நினைவுன்னு ஒண்ணு இருக்கிற வரைக்கும் எடுத்தார், பேசக்கூட முடியாத போது கூட. ஏன்னா அது ஒரு நித்திய கிரமமாக இருக்கணும். ஞானம் அடைஞ்சதுக்கு அப்புறமே கூட அதையே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கிறத தவிர வேற என்ன இருக்கு? மத்ததெல்லாம் தானா நடக்கும் சுத்தி. என்ன நடக்கணுமோ அது நடக்க போகுது. நம்ம நிமித்த மாத்திரம் பவ சவ்யசாச்சின்னு அவனுடைய கால்ட் அப்பான் டியூட்டியை பண்ணா போதும். அதுக்கு மேல தேவையில்லை. ஏன்னா இல்லைன்னா அதுவுமே ஒரு சம்சாரித்துவத்துல கொண்டு போய் விட்டுறதுங்கிறதுனால அத்தியாத்ம நித்யாகா, எப்பவும் ஆத்மவஸ்து ஆத்ம ஞானத்திலேயே புத்தியை வச்சுட்டுருன்னு அர்த்தம். அத்தியாத்ம நித்யானா பாஷிகாரர் இங்க ஸ்ரவணாதிகளை தான் சொல்றார். அத்தியாத்ம நித்யாக பரமாத்மஸ்வரூப ஆலோசன நித்யாக அப்படின்னு சொல்றார். பரமாத்மஸ்வரூப ஆலோசனம்னா நம்ம போன செஷன்ல இதோட தான் நிறுத்திட்டோம். ஆலோசனம்னா நீயா உட்கார்ந்துட்டு பரமாத்ம ஸ்வரூபன் என்ன, ஹூ அமைன்னு கேளுன்னு அர்த்தம் கிடையாது. ஸ்ருதிமதஸ்தர்க்கோனுசந்தீயதாம், வேதாந்த வாக்கிய சிரவணம், வேதாந்த வாக்கிய சம்பந்தமான ஆலோசனம், அதுதான் ஆலோசனமே வழிய ஆலோசனைன்னா சும்மா நம்மளா உட்கார்ந்து நானா ரிசர்ச் பண்றேன்னு பண்றது இல்லை. ஏன்னா இங்க சுயமாக இது அடைய முடியாதுங்கிறது நம்ம நிறைய தடவை பார்த்துருக்கோம். ஸோ ஸ்ருதி வாக்கியங்களை விசாரம் பண்ணிட்டே இருக்கு. சாஸ்திர விசாரம் தான். பரமாத்ம ஸ்வரூபாலோச்சன நித்யாக தத்பராக வினிவிருத்த காமாக விசேஷதः நிர்லேபேன நிவృత్తాः காமாக ஏஷாம் தே வினிவிருத்த காமாக. யாருக்கிட்ட இருந்து காமங்கள்லாம் வழிக்குன்னு போய்டுறதோன்னு அர்த்தம். லிப்பியதே நலிப்பியதே பத்மபத்திரம் இவாம்பசான்னு சொல்றாரு. அந்த மாதிரி யாருக்கிட்ட வந்து ஒட்டுறதே இல்லையோ, வழிக்குன்னு போய்டுறதோ காமனங்கள், யார் அவான்னா எதையா சந்நியாசினா. அதனால ஞான சந்நியாசிகள், ஞான கர்ம சந்நியாசிகள், சந்நியஸ்தம், இது கர்த்திருபோக்திருத்துவமே சந்நியஸ்தம். அப்படிப்பட்டவா சந்நியாசினா. காஷாயாம்பரான்னு அர்த்தம் கிடையாது. இங்கே யதிகள் தான் பிரதானம். யதியினுடைய லட்சணம் என்ன? அந்த கரணத்துல எல்லாம் சந்நியஸ்தம், அகங்காரம் முதற்கொண்டு அத்தனையும் சந்நியஸ்தம். அப்படிப்பட்டவர்கள் துவந்த்வைஹி பிரிய அப்பிரியாதிபிகி விமுக்தாக. பலவிதமான துவந்துவங்கள் இருக்கு, பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட்ஸ், அதிலிருந்து விடுபட்டதாக. ஏன்னா தான் திக்ஷஸ்வன்னு சொல்றாருன்னா வேற வழி கிடையாது. பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட்ஸ் தான் லைஃபே. விவகாரம் முழுக்க அதுல தானே இருக்கு. அப்போ அதிலிருந்து விமுக்தாக சுகதுக்க சஞ்ஞைஹி பரித்யக்தாக தே கச்சந்தி அமூடாக மோகவர்ஜிதாக சந்தः பதம் அவ்யயம் தது யதோக்தம் பதம். இப்போ சொல்லப்பட்டதாகிய இந்த பதம் இருக்கே, அது அப்பேற்பட்ட அதிகாரிகள் அடைவார்கள். இந்த சாதன சதுஷ்டய சம்பத்துங்கிறது தான் இது. ஏன்னா நம்ம எல்லாத்தையும் ஒரு பிராக்கெட்டுக்குள்ள அடக்கிறதே இப்ப வழக்கமா இருக்கு. சாதன சதுஷ்டய சம்பத்துனா இதுதான் அப்படின்னு கிடையாது. ஒரு இடத்துல அது அப்படி சொல்றார், இன்னொரு இடத்துல அமானித்துவம் அதம்பித்துவம்ன்றார், இன்னொரு இடத்துல நிர்மாண மோகா ஜிதசங்க தோஷாங்கிறார். அது இந்த வார்த்தையில இந்த மாதிரி தான் பிரசன்ட் பண்ணணும்னு கிடையாதுன்றதுக்காக சொல்ல வந்தேன் இல்லையா. முமுட்சுத்வம் சமாதி ஷட்கு சம்பத்தி, இங்க நம்ம இந்த பாதி இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல வந்தா இது என்னவோ ஸ்ட்ரக்சர்டா இப்படிதான்னு வந்து அது ஒரு இதுவா கொண்டு வரா. அந்த மாதிரி ரிஜிடிட்டியா வந்து இப்படிதான் அதை சொல்லணும்னு எடுத்துட்டோம்னா அதை ஒரு ஆங்கிள் மட்டும்தான் பார்க்கறோங்கிற மாதிரி ஆயிடும். எமோஷனல் குரோத்துங்கிறது பல டைமென்ஷன்ஸ்ல இருந்து நம்ம அதை அப்ரோச் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா சமாதி சட்க சம்பத்தின்னு சொல்லும் பொழுது மான மோகம் முழுக்க வருதோ,
மோகம் வருது ஒரு மாதிரியாக. இந்த அமானித்வாதி குணங்கள்ல பல குணங்கள் இப்ப சமதமாதி ஷட்கு சம்பத்தில சொல்லப்படல. அதுக்கு என்ன பண்றது? அப்போ எல்லாத்தையும் கவர் பண்ணணும்னா எல்லா விதமாகவும் இந்த அதிகாரித்துவத்தை பார்க்க வேண்டியிருக்கு. இந்த இடத்துல நிர்மாண மோகா ஜிதசங்க தோஷாக அத்தியாத்ம நித்யா வினிவிருத்த காமாக கிட்டத்தட்ட அதே தான். சமாதி சக்தி சம்பத்தி சாதன சதுஷ்டய சம்பத்து தான் சொல்றார். பட் வேற விதமான வேர்ட்ஸால இங்க சொன்னார். ததேவம் பதம் புனர் விசிஷ்யதே. எப்படிப்பட்டது இந்த பதம்ன்றது இங்க இன்னும் எலாபரேட் பண்றார் பகவான். நதத்து பாசயத்தே சூர்யா ந சசாங்கா ந பாவகா யத்கத்வா ந நிவர்த்தந்தே தத் தாம பரமம் மம. யத்கத்வா ந நிவர்த்தந்தே தத் சூர்யः ந பாசயதே. யத்பதம் கத்வா ந நிவர்த்தந்தே தத்பதம் சூர்யः ந பாசயதே. न शशाङ्कः न पावकः भासयते तद् परमं मम धाम. मम परमं धाम. எந்த ஒரு பதத்தை அடைவதனால் ஒருவன் புனராவர்த்தி திரும்பி வராத தன்மை நிவர்த்தந்தே திரும்பி வராத நிலையை அடைகிறானோ அந்த பதம் எப்பேற்பட்டதுன்னா சூரிய சந்திரன் அக்னி முதலானவைகளினால் பிரகாசிக்கப்படாததாகிய பரந்தாமா பரமம் தாமம். அந்த தாமமே பரமபுருஷன் ஈஸ்வரன். அதனாலதான் பரந்தாமன்னே பேரு. கிருஷ்ணருக்கு பரந்தாமன் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. சூரிய சந்திரன் அக்னி இது மூணும் தான் சோம சூர்யாக்னி லோச்சனாய அப்படின்னு பரமேஸ்வரனுடைய கண்கள்னு சொல்றது இல்லையோ, ஈஸ்வரனுடைய கண். அது உலகம் முழுக்கத்தையும் பிரகாசிக்கிறது. ஆனா ஸ்வரூபத்தை அது பிரகாசிக்கிறது இல்லை. ஏன்னா அது பகவானுடைய கண்ணாக உலகத்தை காண்பிக்கிறது. ஆனா அதுக்கு அதீதமா இருக்கிறது பகவான். எந்த ஸ்வரூபத்தினுடைய பிரகாசத்தினால சூரியன் பிரகாசிக்கிறதோ, சூரியன் பிரகாசிக்க செய்கின்ற பொருள்களும் எதனால பிரகாசிக்கின்றதோ அந்த ஸ்வரூபம் தானே ஆத்மவஸ்து. அதனால அது நதத் பாசயத்தே சூர்யா சசாங்கா பாவகா ததேவ பரமம் தாம. தாமன்னா ஒரு இடம்னு அர்த்தம். இந்த பதம் தாமம் இதெல்லாம் வேதத்துல இருக்கிற வார்த்தைகள். இந்த ஈடே அதெல்லாம் பார்க்கிறோம் இல்லையோ, தட்சிணாமூர்த்தி மீடே ஏன்னா அக்னி மீளே புரோஹிதம். அந்த மாதிரி தத்விஷ்ணோ பரமம் பதம் சதா பஷ்யந்தி சூரையாக வேதமே சொல்றது. அதனால இந்த வார்த்தைகளையே இங்க பகவான் யூஸ் பண்றார். பாதம் தத் விஷ்ணோ பரமம் பதம் தாமம் இதெல்லாம். இதனாலதான் தாமம்னா ஒரு இடம்னு நிறைய எடுத்துன்றான் சில பேர் தியாலஜியன்ஸ் எல்லாம். பட் இங்க மோட்சமே இந்த இடத்துல லட்சியம். நனிவர்த்தந்தேன் இருக்கே. அதனால மத்த இடமாக இருந்ததுன்னா தாமம்ங்கிறது கைலாச வைகுண்டம் என்ன கோலோக் பிருந்தாவனமா இருந்தா நனிவர்த்தந்தேங்கிறது அங்க ஒட்டாது இல்லையா. எது இதெல்லாம் ஆப்பியமா இருக்கோ என்ன விப்ரயோகாந்தமாக தான் அது இருக்கும். க்ஷீணே புண்ணிய மர்த்தியலோகம் விஷந்தின்னு சொல்றாருன்னு பகவான். அதாவது இந்த லோகங்களுக்கு போறது புண்ணிய விசேஷத்தினால அப்படிங்கிறது தான் நமக்கு பிரதானம்.
இங்க அவள்லாம் என்ன சொல்லுவான்னா, பகவானை நீ வேண்டதுனால அவர் உனக்கு கருணை காட்டி அழிச்சுன்னு போயிடுவார். அப்ப என்ன பிரச்சனை வரும்னா, வைஷமிய நைர்கிருண்யம்ங்கிற தோஷம் சித்திக்கும் பகவானுக்கு. நம்மளுடைய புகழ்ச்சிக்காக அவர் ஏங்குறவர் ஆயிடுவார் அப்புறம். நம்ம புகழ்ச்சியை விரும்பி அதுல சந்தோஷப்பட்டு நம்மள அவர் அழிச்சுன்னு போற அளவுக்கு அவர் சின்னவர் ஆயிடுவார் இல்லையா? அவரும் நம்ம இப்ப ஏற்கனவே சொன்னோமே நிர்மாண மோகான்னு, அந்த நிர்மாண மோகாவாக பகவானே இல்லைன்னு ஆயிடும். அதனால சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, உன்னுடைய புண்ணிய விசேஷத்தினாலதான் நீ லோகங்களுக்கு போற. புண்ணிய விசேஷத்தினால நீ லோகங்களுக்கு போறேன்னா, புண்ணியம் எந்த புண்ணியத்தினால நீ அங்க போறியோ அந்த புண்ணியம் கொடுக்க வேண்டிய பலன் அது கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் நீ திருப்பி வந்துதான் ஆகணும். எங்க வரணும்? இந்த லோகத்துக்கு வரணும். சாந்தோக்கியம் வர்றவாளுக்கு தெரியும், இந்த லோகம்தான் சொர்க்கலோகத்துக்கு ஆதாரம்னு வேதமே சொல்றது. இங்க பகவான் சொல்றாரு, அது வேற விஷயம். பட் வேதமே சுயமே சொல்றது சொர்க்கத்துக்கு ஆதாரமா இருக்கிறது பூமி தான். நேரடியாகவே இருக்கு சாந்தோக்கியத்துல. அப்போ இங்கதான் வர வேண்டியிருக்கு சொர்க்கத்துக்காக. நீ சொர்க்கம் போகணும்னா திருப்பி இங்க வரணும். ஆனா நீ நிவர்த்தந்தேங்கிறத அப்ப அடிபட்டு போயிடுற. வேற எந்த மாதிரியான தாமமாக இருந்தாலும் நனிவர்த்தந்தே அப்படின்னு வர முடியாது. அப்போ அது போகிற இடத்த சொல்லவில்லைன்னு புரிஞ்சுக்கணும். போகணும்னாலே திரும்பி வரணும். போகிறதுன்னு இருந்தா திரும்பி வர்றது அப்படிங்கிறது அனிவாரியம். அது அப்போ இது போகிறத பத்தி பேசவில்லை. அப்போ உபச்சாரமாக தான் போகிறது வர்றது அப்படின்னு சொல்றது. அப்போ எங்க எத்கத்வான நிவர்த்தந்தே, நிவர்த்திங்கிறது எங்கேன்னா இந்த சம்சாரத்துக்கு தான் இல்லையா? இந்த சம்சாரத்தை தான் விருட்சமாக சொல்றார் பகவான். முதல்லயே பார்த்தோம், ஊர்த மூல மதச்சாக்கம் சம்சார விருட்சம். சந்தாம்சியஸ்ய பர்ணானி எஸ்தம் வேதச வேதவித்து எல்லாம் சொல்லும் பொழுது என்ன சொல்றான் பகவான்? என்ன சொல்றார்? பல விதமான விஷய போகங்கள் உன்னை பல இடங்களுக்கு அழிச்சுன்னு போகிறது. அந்த சம்சாரத்தை தான் நீ ரூட்ல வெட்டணும்னு சொல்றார் இல்லையா? அப்போ அந்த கோடாலியான இதோடைய ரூட்ஸை வெட்டு அப்படின்னு சொல்றாரே பகவான். அப்ப சம்சார மூலம் அதை சேதனம் பண்ணணும்னா எதனால பண்ணணும்? ஞானத்தினால பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்ப இங்க நிவர்த்தந்தேங்கிறது எங்க? சம்சாரத்துக்கு நிவர்த்தந்தே ந நிவர்த்தந்தேன்னு புரிஞ்சுக்கணும். சம்சாரத்துக்கு ந நிவர்த்தந்தேனா அசம்சாரி தன்மையை அவன் அடைகிறான். அப்போ அந்த தாமம்ங்கிறது என்ன? அசம்சாரி பிரம்மன் தான் தாமம். ஓகே, இதுல ஒன்றும் சந்தேகமே வர முடியாது. இந்த தியோலஜியன்ஸ் எப்படி இதை அங்க போனா கூடவே வச்சுப்பாரு, இடுப்புல தூக்கி வச்சுப்பாருன்னு சொல்றான்னு எனக்கு புரியல. ஏன்னா போகிறதுன்னா திரும்பி வந்தாகணும்னு பகவானே சொல்றார், பல இடத்துல சொல்றார். அப்போ அந்த தாமம் எப்படிப்பட்ட தாமம்? நிர்குண நிரவயவ பூர்ணஸ்வரூபம் தான் அந்த தாமம் இல்லையா? அதுதான் பிரம்மஸ்வரூபம். அந்த ஸ்வரூபம் cannot be objectified. ஆப்ஜெக்டிஃபை பண்ணாலே பேதம் இருக்குன்னு அர்த்தம். அப்ப பூர்ணத்துவம் இருக்க முடியாது. ஏன்னா ஆப்ஜெக்டிஃபையர், ஆப்ஜெக்டிஃபைடு, ஆப்ஜெக்டிஃபிகேஷன் அப்படிங்கிற திரிபுட்டி, சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் டுவாலிட்டின்னு சொல்றோம்ல, அந்த ஞாதிருஞான ஞேய பேதமானது அங்க வந்துடுதுன்னு அர்த்தம். அது ஆப்ஜெக்டிஃபை ஆச்சுன்னா, ஆப்ஜெக்டிஃபையே ஆக முடியாத இருக்கிறது தான் பூர்ணஸ்வரூபமா இருக்க முடியும். பூர்ணஸ்வரூபமா இருக்கிறது ஆப்ஜெக்டிஃபையே ஆக முடியாது. அப்ப எந்த சூரியன் அதை பிரகாசிக்கிறது?
இன்ஃபேக்ட் சூரிய சந்திரன்றதே மித்யாபூதமான ஜெகத்துக்குள்ளதான் இருக்கு. ஸ்வயம் பிரகாசமான அந்த பூர்ணஸ்வரூபமானது அது சத்ஸ்வரூபம். சூரிய சந்திரன் அக்னி இதெல்லாம் மித்யா. மித்யா இருக்கிற இடத்துல சத்தியம் இருக்கே ஒழிய சத்தியம் இருக்கிற இடத்துல மித்யா கிடையாது. அப்போ சூரிய சந்திரனுடைய ரியாலிட்டி வேற, பிரம்மவஸ்துவனுடைய ரியாலிட்டி வேறங்கிறதுனால இது எங்க போய் அதை லைட் அப் பண்றது? அதனால சைதன்ய பிரகாசமானது ஸ்வயம் பிரகாச ஜோதி, அதை ஆதாரமா வச்சுதான் அத்தனை ஜோதிஷும் இருக்கு. அப்படிங்கிறதுனாலதான் இந்த இடத்துல நதத் பாசயத்தே சூரியா, நதத்திர சூரியோ பாதி ந சந்திர தாரகம் சொல்றதும் அதேதான். பல உபனிஷத்துகள் இந்த விஷயங்களை, கதோபனிஷத், சேதாசுதரம், முண்டகம், பல இடங்கள்ல வெவ்வேறு விதமா வருது. அதனால இங்க பாஷிகாரர் சர்வ அவபாசகா சூரியா, பாஷ்யம் பார்ப்போம். நதது தத் தாம இதி வியவஹிதேன தாம்னா சம்பத்தியதே. தத்தாம ந பாசயத்தே சூரியா. சசாங்கா பாவகா எல்லாமே அந்த தாமத்து தான் சம்பந்தப்படுத்திக்கணும். தத்தாம தேஜோ ரூபம் பதம் ந பாசயத்தே சூரியா ஆதித்யா சர்வ அவபாசன சக்திமத்வேபி. சூரியனால பிரகாசிக்க பண்ண முடியாத ஒண்ணு இருக்கோ இந்த சோலார் சிஸ்டம்ல? இல்லை. இன்ஃபேக்ட் சந்திரனுடைய பிரகாசம் சூரிய பிரகாசம் தான். அக்னி இதுமே சூரியனால தான் நம்ம ஒரு விதத்துல சொல்லிதான் ஆகணும். ஏன்னா லேட்டன்ட் ஹீட்டும் சூரியனால ஏற்படுறது தான். அப்போ சர்வ அவபாசகத்துவம் ஆதித்யனுக்கு இருந்தாலும் கூட அந்த ஆதித்யனாலையும் பிரகாசிக்க பண்ண முடியாதது, பிரகாசிக்க பண்ண அவசியம் இல்லாததும் கூட. அந்த சூரியனை எதனால பிரகாசம் அடைகிறதோ அதை நீ சூரியனை வச்சு என்னத்தை பிரகாசப்படுத்த போற? டார்ச் லைட் அடிச்சு சூரியனை பிரகாசப்படுத்துற கதையா தானே ஆயிடும். அது மாதிரி ததா ந சசாங்கா சந்திரஹா ந பாவகா ந அக்னிரபி எத் தாம வைஷ்ணவம் பதம் கத்வா பிராப்ய ந நிவர்த்தந்தே எச்ச சூர்யாதிஹி ந பாசயதே தத்தாம பதம் பரமம் மம விஷ்ணோஹோ எத்கத்வா ந நிவர்த்தந்தே இதி உக்தம். ஏன் விஷ்ணோ பதம்னு சொல்ற வேண்டி இருக்குன்னா, சர்வவியாபகத்துவ விஷ்ணு பதம்ங்கிறது வேதமே சொல்ற வார்த்தை. தத்விஷ்ணோ பரமம் பதம் நான் சொன்னேனே, ரிக்வேதத்திலேயே வருது, யஜுர்வேதம் எல்லாத்துலேயும் அதே ரிப்பீட் ஆகிறது. அப்போ பதம்ங்கிற பொழுதே அங்க விஷ்ணு பதம் தான். ஏன்னா சர்வவியாபியான பதம், அது ஒரு இடம் இல்லை அப்படின்னு அர்த்தம். அதனால விஷ்ணு பதம் புரியுதா? பதம்னு சொன்னா ஏதோ ஒரு இடம், மற்றதெல்லாம் விட்டுட்டு அந்த இடம்னு புத்திக்கு பிரகாசிக்கும். ஆனா இங்க இந்த பதமானது சர்வவியாபி பதம். அதனால விஷ்ணு பதம், விஷ்ணோஹோ பதம் தாம கத்வா ந நிவர்த்தந்தே. அதனால பரந்தாம அப்படிங்கிறதும் பரமாத்மா தான், எல்லாரும் சென்று சேர வேண்டிய ஸ்வரூபம். அப்படிங்கிற பொழுது பரந்தாமன்றதும் அங்க அதே பிரம்மஸ்வரூபம் தான், பேதம் இல்லை. அப்படிங்கிறதுனால பரந்தாமங்கிற பதம் இந்த இடத்துல தத்தாம பரமம் மமன்னு சொல்லி இருக்கிறதுனால இங்க பகவானையே பரந்தாமன்னு நம்ம சொல்றோம் தமிழ்ல. மற்ற லாங்குவேஜஸ்ல இந்த அளவு சொல்லுவாளான்னு தெரியாது. நம்ம தமிழ்ல புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே பரந்தாமன் மெய்யழகை பாடுங்களே வருதோ இல்லையா, கிருஷ்ணா பரந்தாமான்னு சொல்றது இங்க நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப ஜாஸ்தி. பரந்தாமம்னு சொல்லும் பொழுது பரபிரம்மன் தான் பரந்தாமன். அதனால இங்க ஒரு கேள்வியை கேட்கிறார் இப்ப பாஷிகாரர். நனு சர்வாஹி கதிஹி ஆகத்யந்தா சம்யோகாஹ விப்ரயோகாந்தாஹ இது பிரசித்தம்
கதமுச்சதே தத்தாம கதானாம் நாஸ்தி நிவೃத்திஹி இதி. எல்லா கதியும் ஆகத்தியில முடிய போகிறது. போனா திரும்பி வந்துதான் ஆணும். வந்தவரெல்லாம் இருந்து விட்டால் பூமியில் நமக்கேன் இடம் ஏதுன்னு பாடினானே, அந்த மாதிரி வந்தா போய் தானப்பா ஆகணும், போனா வந்துதான் ஆகணும். இது ஏதோ ஒரு சினிமால வரா மாதிரி வந்தா போய் தான் ஆகணும்னு கிண்டல் பண்ற மாதிரி. கதிஹி ஆகத்யாந்தா. எங்கேயாவது மூவ்மெண்ட்னா ஒன் வே மட்டும் இருக்க முடியாது. ஒரு பந்தை அடிச்சேன்னா அது அடிபட்டு திரும்பி தானே வருது. எந்த விதமான கத்தியும் திரும்பி வர்றதுக்கானதோட சேர்த்தி தான். இங்கேருந்து அங்க போனா அங்கேருந்து இங்க வரணும். சம்சாரமே அப்படிதானே, க்ஷணத்துக்கு க்ஷணம் மாறின்னு இருக்கோம் நம்ம. மாற்றமே நிலையானது என்றான். உண்மைதானே அது. எல்லாமே மாறிண்டே இருக்கு. பிரதி க்ஷணம் எல்லாம் மாறுறது, சுத்தி இருக்கிற அத்தனையும் மாறுறது. இந்த தேகத்துல இருந்து ஆரம்பிச்சு சூரிய சந்திரன்ல இருந்து மலை மாடு சுத்தி இருக்கிற மனுஷா கவர்மெண்ட் மாறிண்டே இருக்கு. எத்தனை கவர்மெண்ட்ஸ், எத்தனை பீப்புள், எத்தனை ராஜ்யம் நம்மளே நம்ம லைஃப் டைம்ல பார்த்தாச்சு. எல்லாமே சேஞ்சிங், ஒண்ணு விடாம அத்தனையும் சேஞ்சிங். இந்த சேஞ்சஸ்ல நான் போவேன், ஆனா அங்கேயே ஒரு பர்மனண்டா அப்படியே உட்கார்ந்துருவேன்னு சொல்றது லாஜிக்கை இடிக்கிறது. அதனாலதான் சம்யோகாக விப்ரயோகாந்தாகனு ஒரு வாக்கியம் உண்டு, கேள்விப்பட்டிருக்கேன். சேரும் பொழுது ஒன்றை போய் அடைஞ்சா அங்கிருந்து பிரிந்து போக வேண்டியதுன்னு இருந்துதான் ஆகணும். இது பிரசித்தமான ஒரு பழமொழி. அப்ப தத்தாம கதானாம் நாஸ்தி நிவೃத்தின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அது எப்படி நிவೃத்தி இல்லாத ஒரு இடம்னு நீ சொல்ற அப்படின்னு கேள்வி வரலாங்கிறதுக்காக பகவான் அடுத்த இந்த ஸ்லோகத்தை சொல்றாருன்னு பாஷ்யக்காரர் இதுக்கு சம்பந்தம் ஏற்படுத்துறாரு, கனெக்ஷன் கொடுக்கிறார். ஸ்ருணு தத்ர காரணம் சொல்றேன், அப்பா கேட்டுக்கோ. மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூதः சனாதனः மனஷ்ஷஷ்டானி இந்திரியாணி பிரகிருதிஸ்தானி கர்ஷதி. தன்னுடைய சுரூபந்தான் ஜீவாத்மாங்கிறத இங்க சொல்றார் பகவான். இன்ஃபேக்ட் ரெண்டாவது லைன் மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனஹான்றது அந்த கேள்விக்கு பதில். மனசிஷ்டானி இந்திரியாணி பிரகிருதிஸ்தானி கர்ஷதி ஷரீரம் எதவாப்னோதி எச்சாப்பி உத்கிராமதீஸ்வரஹ. அதெல்லாம் அப்புறம் இதோட சேர்த்துக்க வேண்டியது இருக்கு. கிரகித்வா ஏதானி சஞ்ஞாதி வாயுர் கந்தானி வாசயாத். இதெல்லாம் வேற ஒரு இதுல ஜம்ப் பண்ணிடுறார். இந்த மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனஹா ரொம்ப முக்கியமான வாக்கியம் இது. இந்த அம்சம்னு சொல்றவாளுக்கெல்லாம் அது லட்டு. மம அம்சா ஏவ ஜீவலோகே சனாதனஹா ஜீவபூதா. சனாதனஹா ஜீவஹ மம அம்சா ஏவ. ஜீவனானவன் என்னுடைய அம்சமாக இருக்கிறான். புரியறதா விசிஷ்டாத்வைதம் எங்கேருந்து வந்தது? இந்த அம்சபாவம் தான் அவளுக்கு ஆதாரம். அகைன் கான்டெக்ஸ்ட் கான்டெக்ஸ்ட் கான்டெக்ஸ்ட். இப்போ இந்த இதுக்கு சொல்றானே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி பேசினா கான்டெக்ஸ்ட் கான்டெக்ஸ்ட் கான்டெக்ஸ்ட்ங்கிறாங்க. இப்போ என்ன எல்எல்எம் பில்டு பண்றதுக்கு லார்ஜ் லேர்னிங் மாடல்ஸ்ன்னு பேரு. அதுல முக்கியமா என்னன்னா கான்டெக்ஸ்ட் ஒழுங்கா இருந்தால் தான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒழுங்கா ஒர்க் பண்ணுவோம். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு இந்த கதைனா நேச்சுரல் இன்டெலிஜென்ஸுக்கு. அதனால கான்டெக்ஸ்ட் தான் பார்க்கணும். அம்சகான என்ன சொல்லப்படுறது அப்படிங்கிறது. தாமத்துக்கு வரான் அப்படின்னா அம்சமா வந்து சேர்றானா, சொரூபமா இருக்கானா இல்லையா?
ஏன்னா அங்க கதிங்கிறது இங்க பாஷிகாரர் அம்சம்னு சொல்லும் பொழுது என்னுடைய சொரூபந்தான் நீ, நான் தான் உன்னுடைய சொரூபம் அப்படிங்கறத தான் இங்க மீன் பண்றார். ஏன்னா அம்சம்னு சொன்னா ஜெனரலாகவே ஒரு ஃபிராக்ஷன் அர்த்தம், ஒரு பார்ட், ஒரு ஸ்மால் பார்ட். அந்த ஸ்மால் பார்ட்டா இருந்தா இருக்கிறவன் தான் ஜீவன் அப்படின்னு சொன்னோம்னா, ஜீவன் பகவான்கிட்டேருந்து வேறுபட்டு இருக்கானா, இல்ல விசேஷண விசேஷ பாவமா இருக்கானா, இல்ல அங்கமா இருந்துட்டு பகவான் அங்கியா இருக்காரா? ஏன்னா இப்போ அம்சம், என்னுடைய கை என் உடம்புல ஒரு அம்சம், என் காலு என் உடம்புல ஒரு அம்சம் அப்படின்னு சொல்ல முடியுமே. அப்ப அந்த மாதிரி எடுத்துக்கலாமா அப்படின்னா, அந்த அம்சம் பூர்ணமான ஒரு சொரூபத்துல எப்படி அம்சம் வர முடியும்? ஏற்கனவே பூர்ணத்துவத்தை பகவான் பல இடத்துல சொல்லியாச்சு. அம்சம் இருந்து பார்ட்ஸ் இருந்ததுன்னா சாவயவம் ஆயிடும். பகவான் அவயவம் இருக்கிறவரா ஆயிடுவார். அவயவம் இருந்ததுன்னா அவயவ நாசமும் ஏற்படும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவயவத்தை டிஸ்டிங்விஷ் பண்றதுக்கு பகவானை தவிர வேற ஒண்ணு இருக்கணும். ஸ்பேஸ் சர்வமும் ஒரே சுரூபமா இருந்ததுன்னா சர்வம் குணத்தையே காண்பிக்க முடியாது, அவயவங்கள் காண்பிக்க முடியாது, எதுவுமே முடியாது. ரெண்டாவது, அப்படியே அவயவங்கள் இருந்து ஒரு கலெக்ஷனா எல்லாம் இருக்குன்னு எடுத்துக்கிறோம், அது இன்கன்சீவபிளா இருந்தாலும் அப்படி எடுத்துட்டா கூட அவயவங்கள் நாசமா, ஒரு கைனா கை மட்டும் அடிபட்டுக்க சான்ஸ் இருக்கு. அதை தவிர சகுணமாக தான் இருக்க முடியும் பகவான், நிர்குணத்துவம் இருக்க முடியாது. பார்ட்னா அந்த பார்ட்டுக்கு தனி சென்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி உண்டா? ஜீவன்றது தனியாக இருக்கா? இருந்ததுன்னா இந்த தாமத்தை எப்படி அடைய போறது? மோட்சம்ங்கிறது பாசிபிளா? இந்த மாதிரி பல கேள்விகள் அதுல வந்துடுறது. இங்க நம்ம கான்டெக்ஸ்ட் அண்ட் காம்ப்ரிஹென்சிவ் அக்ராஸ் பகவத்கீதை பகவான் பூர்ணஸ்வரூபத்தை தான் சொல்றதுனால இங்க அம்சம்னு சொல்றது அவயவமாக சொல்லப்படலைங்கிறது புரியுது. அப்ப எங்க இந்த அம்சத்துவம் வருது? வேத புத்தி அவன்கிட்ட கல்பித்தமாக இருக்க கர்த்திருவ போக்திருத்துவம், அந்த கர்த்திருவ போக்திருத்துவத்தினால அவன் தன்னை தனியாக பிரிச்சு பார்க்கிறான். அந்த அஜானத்தினால ஏற்பட்ட ஜீவத்துவமானது சனாதனமாக இருந்துருக்கு. ஞானம் வர்ற பரியந்தம் அந்த சனாதனமாக இருக்கக்கூடியது அந்த ஜீவத்துவ புத்தி. ஆனா அஜ்ஞான நிவர்த்தினால என் தாமத்தை அடையற அப்படிங்கிறதா இங்க பகவான் சொல்றார். பாஷ்யம் பார்ப்போம். மம ஏவ பரமாத்மனஹா நாராயணஸ்ய அம்சஹ பாகஹ அவயவஹ ஏகதேசஹ இதி ந அர்த்தாந்தரம் அனர்த்தாந்தரம் ஜீவலோகே ஜீவானாம் லோகே சம்சாரே ஜீவபூதः கர்த்தா போக்தா இதி பிரசித்தः சனாதனः சிரந்தனः யதா ஜலசூரியகः சூர்யாம்சः ஜலநிமித்த அபாயே சூரியமேவ கத்வா ந நிவர்த்ததே ததா அயமபி அம்சः தேன ஏவ ஆத்மனா சங்கச்சத்யேவ சங்கச்சதி ஏவமேவ அப்படின்னு. நம்ம லிட்ரல் மீனிங்க்கு பயப்படுற ஆள் இல்லை இங்க. பாஷ்யகாரர் பாகஹா அம்சம்னா பாகம் தாண்டாப்பா, நாராயணஸ்ய அம்சஹா. அதனால இது கன்சிடர் பண்ணாம நம்ம இதை எடுக்கல, அதுக்காக சொல்ல வந்தேன்.
இந்த ஆங்கிள் பாஷ்யக்காரர் யோசிக்கவே இல்லையோ அப்படிங்கிற சந்தேகமே வேண்டியதில்லை. பாகம் அம்சம்னா பாகம் தான் ஆப்வியஸ்லி. அவயவஹா ஏகதேசா பாகா அவயவஹா ஜீவலோகே ஜீவானாம் லோகே சம்சார. எப்படி இந்த அம்சம் ஜீவபூதமான ஒரு அம்சம் பாகம். கர்த்தா போக்தா இது பிரசித்தா. நமக்கே தெரியும் பகவானுக்கு கர்த்திருவ போக்திருத்துவம் கிடையாது, இந்த ஜீவனுக்கு உண்டு. ஒரு விதமா பார்த்தேன்னா இதுல சைதன்யம் இருக்கு, பகவான்கிட்டயும் இருக்கு. ஆனா இதுல கர்த்தா போக்தா இருக்கான், பகவான்கிட்ட இல்ல. அப்போ ஒரு விதமான அம்சம்னு எடுத்துக்கலாம். ஆனா பாஷிகாரர் சொல்றார் எப்படிப்பட்ட அம்சம்னா ஜலசூரியகா சூர்யாம்சா. தண்ணீல பிரதிபிம்பிக்கக்கூடிய ஜலத்துல ஒளிர்கின்ற ரிஃப்ளெக்ட் ஆகின்ற சூரியனுக்கு சமம். அது ஒரு அம்சம் தானே, சூரியனுடைய அம்சம் தானே குடத்துல தெரிகிற சூரியன். சூரியனோட அம்சம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? சூரியன் எல்லா இடத்துலையும் பிரகாசிக்கிறது. சூரியனுடைய ரூபம் குடத்துல அண்டால டம்ளர்ல எல்லாத்துலயும் தண்ணி வச்சிருக்கோம், எல்லா இடத்துலையும் பிரகாசிக்கிறது. டம்ளர் தண்ணியில பார்த்தா ஒரு சூரியன் தெரியாது, குடத்துல இருக்கிற தண்ணியை பார்த்தா அதுல ஒரு சூரியன் தெரியாது, அண்டால வச்சிருக்கிற தண்ணியை பார்த்தா அதுல ஒரு சூரியன் தெரியாது. எல்லா இடத்துலையும் சூரியன் தெரியறதே. இது சூரியனுடைய அம்சம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? சூரியனுடைய ஒரு அம்சம் தானே அது, உபாதிகதமான ஒரு அம்சம். இந்த அண்டாங்கிற ஒரு உபாதியினால தெரியக்கூடிய சூர்யாம்சம் இந்த ஜலசூரியன். அண்டாவா இருக்கட்டும், குடமா இருக்கட்டும், டம்ளரா இருக்கட்டும், இல்ல தடாகமா இருக்கட்டும், சமுத்திரமா இருக்கட்டும். ஃப்ளைட்ல வரும்பொழுது ஜன்னல் வழியா பார்த்தா சூரியன் கடல்ல தெரியும், இல்ல லேக்ல போனோம்னா அதுல தெரியும். நம்ம மேல பார்க்குறோமா கீழே பார்க்குறோமான்னு சந்தேகம் வர்ற அளவுக்கு அப்படி இருக்கும். அப்ப அந்த சூரியன், தண்ணியில தெரிகிற சூரியன் அந்த ஒரிஜினல் சூரியனுடைய அம்சம் தானே அது. அப்ப அது பார்ட்டுன்னு சொல்ல முடியுமா? சூரியனோட பார்ட்டு மாதிரி தான். ஏன்னா எல்லா இடத்துலையும் பிரகாசிக்கின்றதும் அந்த சூரியனுடைய ஒரு கிரணம் தான். ஜலத்துக்குள்ள தெரிகிறதும் சூரியனுடைய ஒரு பகுதி தான் இல்லையா? ஏன்னா அதே லைட்டு தானே அம்சவத்து. ஆனா அது தனி பார்ட்டுன்னு சொல்ல முடியுமோ? சூரியனே தானே, சூரியனே தான். அந்த பேதம் எப்ப போறது? ஜல நிமித்த அபாயே. அந்த தண்ணின்ற அந்த காரணம் இருக்கே, அது போயிடுதுன்னா, அந்த பானையை நகர்த்திட்டோம்னா பானையில இருந்த சூரியன் எங்க போச்சு? பானையை கவுத்துட்டோம்னு வச்சுக்கோ. பானையில தண்ணி இருக்கு, தண்ணியில சூரியன் இருக்கு. பானையை கவுத்தாச்சு, பானையில இருந்த சூரியன் எங்க போச்சு? திருப்பி சூரியன்ட்டே போயிடுத்து. சூரியன்ட்டே போச்சான்னு? சூரியன்ட்டேருந்து வந்திருந்தா தானே சூரியன்ட்ட போக முடியும். அப்ப அந்த அம்சமானது வரவும் இல்லை, போகவும் இல்லை, போக வேண்டியதும் இல்லை. என்ன, இன்ஃபேக்ட் அது இல்லவே இல்லை. சூரியன் ஒரிஜினல் சூரியன் மட்டும்தான் இருக்கு. உபாதி விசேஷத்தினால தெரிஞ்ச சூரியன் சூரியமேவ கத்வா நான் நிவர்த்தத்தை, திருப்பி வர்றதில்லை. அந்த சூரியன் போனது போனதுதான். எந்த சூரியன்? அந்த கட்டத்துல அந்த சமயத்துல இருந்த சூரியன். இன்னொரு கட்டத்துல இன்னொரு சூரியன் மாறா வராதான்னா அது வேற. இந்த சூரியன் போயாச்சு, அதனால நான் நிவர்த்ததே. இன்ஃபேக்ட் முதல்லயே வரலையே, அப்புறம் தானே நிவர்த்ததே இல்லையா? இப்ப நான் நிவர்த்ததேன்னு சொல்றதுக்கு எப்போ பாசிபிலிட்டி இருக்கும்னா, முதல்ல ஒரு தடவை வந்துட்டு திரும்பி போயிருந்ததுன்னா நம்ம சொல்லலாம் திருப்பி வராது, ஏன்னா இந்த குடத்துக்கு ஞானம் வந்துடுதுன்னு. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் எப்பவுமே தண்ணி குடத்துக்குள்ள அது வந்திருக்கவே இல்லை. அந்த சூரியன் பாட்டு இருந்துன்னு இருக்கு எப்பவும் இல்லையா? அதனால எல்லாமே ஔபச்சாரிக்கம் தான் இங்க.
அம்சங்கிறதும் ஔபச்சாரிகம், உபாதியினுடைய விசேஷம், வந்தது போனதுங்கிறதும் ஔபச்சாரிகம், எல்லாம் உபச்சாரம் தான். சூரியன் வரவும் இல்லை, போகவும் இல்லை, போக வேண்டியதும் இல்லை, எதுவுமே கிடையாது. ததா ததா அயமபி அம்சா தேன ஏவ ஆத்மனா சங்கச்சத்தி ஏவமேவ. இத்தம்பூதே திருத்தியா தேனேவ ஆத்மனா, அந்த ரூபமாக அது போகிறது. ஆத்மத்வேன யதாவா घटादि उपाधि परिच्छिन्नः घटादि आकाशः आकाशांशः सन्ने घटादि निमित्त अपाये आकाशं प्राप्य न निवर्तते इति एवमतः उपपन्नम् उक्तं यद्गत्वा न निवर्तन्ते इति. ரொம்ப வெரி ஃபியூ பிளேசஸ்ல தான் பாஷ்யக்காரர் இந்த பிரதிபிம்பவாதம், அவச்சேதவாதம், என்ன இதெல்லாம் ஆபாசவாதம் இங்க வரல, இதெல்லாம் கொண்டு வர. இதை பேஸ் பண்ணி தான் பின்னாடி பாமதிக்காரர், விவரணக்காரர்லாம் எடுத்து அவ ஒரு வாதத்தை முன்னிறுத்தினார். இங்க பாஷ்யக்காரர் ரெண்டுத்தையும் கொடுக்கிறார். இது ஏன் ரெண்டும் கொடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ரெண்டாவது என்னன்னு முதல்ல பார்த்துருவோம். யதா घटादि उपाधि परिच्छिन्नः घटाकाशः, घटமாகிய உபாதியால் வரையறுக்கப்பட்ட ஆகாசமானது என்ன பண்றது? घटादि ஆகாஷா, घटादि உபாதி, பானை, ஜாரு, ரூமு, என்ன சுவாமிஜி பிரெயின் எல்லாம் சொல்லுவார், மண்டைக்குள்ளேயும் ஒன்றும் இல்லைன்ட்டு களிமண்ணுக்கே சொல்லுவார் அவர், சும்மா தமாஷா. அது மாதிரி பல ஆகாசம் இருக்கு. அந்த ஆகாசமானது ஆகாஷாம்சா சன்னு கட்டாதி நிமித்த அபாய, பானை உடைஞ்சு போயிடுச்சுன்னா அது ஆகாசத்தை சென்றடைகிறது. ந நிவர்த்ததே. இது ரெண்டாவது வித்தியாசம். ஏன் முதல் ஒரு திருஷ்டாந்தம் போராதா? என்ன, ஏன்னா அங்க சத்தியம் மித்யாவை காண்பிக்கிறது முதல் இதுல. இந்த பிரதிபிம்பமானது முழுக்க முழுக்க சூரியனை ஆசிரியச்சே தான் இருக்குது. ஆனா சூரியனுக்கு இந்த பிரதிபிம்பத்தை பத்தி கவலை கிடையாது, அது ஸ்வயம் பிரகாசமா பிரகாசிச்சுட்டு இருக்கு. அதே சமயத்துல சூரியனுடைய ஒரு பாகத்தையா நம்ம பார்க்கிறோம் ஒவ்வொரு பானையிலையும். பானையா இருக்கட்டும், அண்டாவா இருக்கட்டும், இதுல ஒரு அரை சூரியன் இருக்கு, அதுல ஒரு முக்கா சூரியன் இருக்கு, இதுல ஒரு கால் சூரியன் இருக்குன்னு பாக்குறோமோ? இல்ல. எல்லா இடத்துலயும் என்னத்தை பார்க்கிறோம்? முழு சூரியனை தான் பார்க்கிறோம். பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சதே. ஒரு ஒரு உபாதிக்குள்ளேயும் ஒரு பூர்ணஸ்வரூபம் தான் தெரியறது. இது ரொம்ப முக்கியம், அதை புரிஞ்சுக்கணும் நம்ம. ஒரு பிரம்மன் இருக்கு, இத்தனை ஜீவாத்மா இருக்குன்னா அவளுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் பிரம்மம் இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. எல்லா உபாதியில தெரியறதும் பூர்ண பிரம்மன் தான். அதனாலதான் ஒத்தரும் ஞானியாரும். ஏன்னா ஒத்தருங்கிறதே உபாதிகதம் தான். நான் அப்போ சொல்றது, ஜீவனுக்கு அஜ்ஞானம் கிடையாது, அஜ்ஞானத்தினாலதான் ஜீவனே. அது ஜீவனுக்கு அஜ்ஞானம் கிடையாதுன்னா என்ன? ஜீவனுக்குள்ள வேற விதமான அஜ்ஞானம்லாம் இருக்கு, அதை சொல்ல நம்ம. இந்த
மூல அவித்யாங்கிறோமே, ஆதாரமா இருக்கிற அவித்யா. அதனாலதானே ஜீவத்துவமே ஏற்படுறது. அதனால நம்ம இத்தனை ஆத்மா இருக்குன்னு சொல்லக்கூடாது. ஆனாலும் கூட ஒரு ஜீவன்கிட்டயும் பூர்ணஸ்வரூபம் அவைலபிள். சுவாமிஜி அது ரொம்ப அழகா சொல்லுவார். எவ்ரி இண்டிவிஜுவல் இஸ் டோட்டல், இஸ் கம்ப்ளீட். அதனாலதான் ஒரு குழந்தைய கூட நம்ம வந்து நமக்கு நம்ம சொன்னதை கேட்டானும்னு நோபடி இஸ் நம்மளோட குழந்தைங்கிறதுனால அது வந்து நமக்கு அடிபணிஞ்சதுனோ ப்ராப்பர்ட்டினோ யோசிக்கப்படாதுன்னு காரணம். பிகாஸ் எவ்ரி இண்டிவிஜுவல் இஸ் ஃபுல், டோட்டல், பூர்ணம். ஒரு சின்ன டம்ளர்ல தெரிஞ்சாலும் முழு சூரியன் தான் அதுல தெரியாது. பெரிய அண்டால தெரிஞ்சாலும் முழு சூரியன் தான் தெரியாது. உபாதி பேதத்தினால நம்ம வெளியிலேருந்து பார்க்கும் பொழுது இது சின்ன டம்ளர் பெரிய குடம்னு சொல்றமே ஒழிய பூர்ணஸ்வரூபம் தான் உள்ள இருக்குது. அப்போ அந்த சத்தியம் மித்யாவை அங்க காண்பிக்கிறது. இந்த அம்சத்துவம் அப்ப அங்க தெரியறது இல்லையே. அம்சத்துவம் பிரதிபிம்பத்துல சித்திக்கல. ஏன்னா அங்க சத்தியம் மித்யா தான் சித்திக்கிறது. அதனால பாஷ்யக்காரர் அவச்சேதத்தை கொண்டு வராருங்க. எப்படி அவச்சேதகமா இருக்கு? ஆகாசத்தை வந்து ஒரு பானையும் ஒரு ரூமும் ஒரு ஜாடியும் ஒவ்வொன்றும் தனித்தனியாக பிரிச்சு கொஞ்சம் கொஞ்சம் ஆகாசத்தை உள்ள வச்சிருக்கு அப்படின்னு சொல்றமே ஒழிய அந்த பானையும் ரூமும் டம்ளரும் கூஜாவும் அதுவே ஆகாசத்துக்குள்ளதான் இருக்கு. இன்ஃபேக்ட் அது ஆக்குபை பண்ற ஸ்பேஸ் அதுவே ஸ்பேஸ் தான். அதுக்குள்ள இருக்கிறதும் ஸ்பேஸ் தான். ஸோ எந்த டயத்துலையும் ஸ்பேஸ் வந்து எந்த ஆப்ஜெக்ட்னாலையும் லிமிட்டே ஆகிறது இல்லை. புரியுறதோ? லிமிட் பண்ற கேப்பபிலிட்டியே ஆப்ஜெக்ட்ஸுக்கு கிடையாது. ஏன்னா ஸ்பேஸுக்கு நேம் அண்ட் ஃபார்மே கிடையாது. ஐ மீன் ஸ்பேஸுக்கு வந்து குணமே கிடையாது, ஃபார்மே கிடையாது. வெறும் சப்த குணம் மட்டும்தான். மற்ற இந்த லிமிட்டிங் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து ஸ்பேஸுக்கு கிடையாது. அப்படிங்கிற பொழுது ஸ்பேஸை வந்து நீ அதோட லோவர் ரியாலிட்டி, லோவர் இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் இது சட்டில், மற்றதெல்லாம் கிராஸ். ஸ்பேஸை விட எல்லாமே கிராஸ் தானே. ஸ்பேஸை விட வாயு கிராஸ், ஸ்பேஸை விட அக்னி கிராசர். ஸ்தூலத்தன்மை ஜாஸ்தியா இருக்கிற விஷயம் சூக்ஷ்மமான ஒண்ணுத்த அவச்சின்னம் பண்ண முடியாது. ஸ்பேஸை வந்து பண்ற மாதிரி தெரியறதே ஒழிய ஸ்பேஸ்ல தான் அவை இருக்கின்றன. அதனால இந்த அம்சத்துவத்தை அவச்சேதகத்தின் வழியாக இந்த திருஷ்டாந்தத்துல காண்பிக்கிறார் பாஷ்யக்காரர். அதனாலதான் இங்க ரெண்டு. அதனால இது தனித்தனி வாதமாக இதை எடுத்து பண்ணும் பொழுது இதுல நிறைய பிரச்சனை வந்துடுது. ஏன்னா ஒண்ணு சத்தியம் மித்யாவை காண்பிக்கிறது, இன்னொன்னு உபாதி அவச்சேதகத்தன்மை, லிமிட்டிங் அம்சத்தன்மை எல்லாம் இங்க கிடையாது அப்படிங்கிறத காண்பிக்கிறது. ரெண்டும் சேர்த்து பார்க்கும் பொழுதுதான் கிளாரிட்டி பெட்டரா. அதனால இது வந்து பெட்டர் வே ஆஃப் டீச்சிங்கா, அது பெட்டர் வே ஆஃப் பிரக்கிரியையா, அவச்சேதகவாதம் பெட்டரா, பிரதிபிம்பவாதம் பெட்டரா, ஆபாசவாதம் பெட்டரா, இதெல்லாம் வந்து எந்த ஒரு மெத்தடுமே வந்து பை இட் செல்ஃப் இஸ் நாட் கம்ப்ளீட். நீ ஒரு மெத்தட்ல ஸ்டிக் பண்ணேன்னா ஒரு விதமா உன் புத்தி யோசிக்க ஆரம்பிச்சிடும். ஒரிஜினல் கான்சியஸ்னஸ், ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ்ன்னு அது ஏதோ ஒரு பர்டிகுலர் டெம்ப்ளேட்டுக்குள்ள நம்ம அடக்கின மாதிரி ஆயிடும். அதனால பாஷிகாரர் ஒரே இடத்துலயே ரெண்டுத்தையும் கொண்டு வரார். ரெண்டு விதமான தன்மையை காண்பிக்கிறதுக்கு ஒரு அவருக்கே ஒண்ணு போறல. ஒண்ணுத்தினால காமிச்சிருக்க முடியும்னா ஒண்ணுத்திலேயே காமிச்சு முடிச்சிருப்பாரு. இங்க எதுக்கு ரெண்டு திருஷ்டாந்தம் கொண்டு வர வேண்டியிருக்கு? வெவ்வேறு தன்மையை காண்பிக்க வேண்டி இருக்கிறதுனால
ரெண்டுத்த கொண்டு வரார் பாஷிகாரர். சரி, இப்போ பூர்ணமத சொல்லுவோம். ஏதோ ஒரு கொஸ்டின் இருந்தது, அதை அட்ரஸ் பண்ணலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓ அந்த கொஸ்டின் அந்த இந்த கொஸ்டினுக்கு முன்னால இன்னொன்னுக்கு அடுத்த தடவை நான் ஆன்சர் பண்ணுவேன். நீங்க இந்த கேத்திர யோகம், பகவத்கீதை யோகம் இதெல்லாம் வருது. திடீர்னு தோணித்து எனக்கு, சிம்பிள் மேத்தமேட்டிக்ஸ். இன்ஃபினிட்டியில சதகோடி ஜென்மால ஆரம்பிச்சு உங்க மாதிரி யாரோ ஒருத்தர் கல்யாண சுந்தரமோ வெங்கட்ராமனோ ஏதோ ஒரு ஜென்மாவில ஏதோ அஜ்ஞானம்ங்கிறத கேட்டு ஒரு மாயா மித்தியான அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு ஞானம் இருக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி இல்லைன்னா இன்னொரு இன்ஃபினிட்டில இந்த ப்ராபபிலிட்டி இருக்க போறதா? சிம்பிள் மேத்தமேட்டிக்ஸ்ல இஸ் ரியலைசிங் த ஞானம் அண்ட் ரிமூவிங் த அஜ்ஞானம், இஸ் இட் பாசிபிள்? எனக்கே தெரியல. ஆனா இன்ஃபினிட்டி ஜென்மம் எனக்கு இருந்திருக்கும். அதுல ஏதோ ஒண்ணு ஆயே கத்துக்க முடியல. அது சூரியன் விவஸ்வான் சொல்லி பகவத்கீதா சொல்லி இது உங்க மாதிரி வாத்தியார் மீட் பண்ணி ஏதோ ஒண்ணு பண்ணி வந்திருப்பேன். இப்படி ஏதோ ஒண்ணு ஆகி இந்த மாதிரி பிறந்திருந்தா இன்னொரு இன்ஃபினிட்டிக்குள்ள இது அமையுமான்னு, அப்ப மித்யாங்கிறதே நம்ம கல்பித்தமான்னு தோணுது. ராமானுஜர் ஒரு விதத்துல அதை நீ ஏன் குழப்பிக்கிறது, மித்யாவும் பிரம்மும் அதனாலதான் அது இருக்கும்னு கூட சில சமயம் மனசுக்கு தோன்றது. இது உண்மையிலேயே சாத்தியமா? இன்ஃபினிட்டியில ஆரம்பிச்சு இதுவரையிலும் கிடைக்காதவன் எனக்கு எப்படி என்னைக்கு கிடைக்க போறது? இல்ல இன்ஃபினிட் பர்த் இன்ஃபினிட் அப்படிங்கறதே மித்யா தானே. வாஸ்தவத்துல அதுல சத்தியத்துவம் இல்ல, அதெல்லாம் பிரக்கிரியா தான். ஏன்னா டைமே பிரம்மாசிரிதமா இருக்கிறதுனால நம்ம வந்து காலம்னு ஒண்ணு இருக்கு, இத்தனை நாள் ஜென்மா இருந்துட்டு இருந்தது அப்படிங்கறதுலயே சத்தியத்துவம் கிடையாது, அதுவுமே மித்யா தான். ஸோ அந்த மித்யாபூதமாக பார்க்கும் பொழுது எந்த டயத்துல அந்த ஜீவனுக்கு இந்த மித்யா ஜீவன் எப்ப ரிலீஸ் ஆகணுமோ அது ஆகும். ஓகே, பாசிபிளா இல்லையாங்கிறது வந்து அந்த கொஸ்டினுக்கே அவசியம் கிடையாது. ஏன்னா இது எப்படி பிறந்தோம் எப்ப வந்தோன்றதுல நமக்கு ஏதாவது கண்ட்ரோல் மாதிரி எப்ப எந்த ஞானம் ஏற்படணுங்கிறதுமே ஈஸ்வரானுகிரகம் தான். அதனால அதுக்கான உத்வேகம், அதுக்கான என்ன சொல்றது, ஒரு நிச்சயாத்மிகா புத்தி எப்ப ஏற்படுறதோ அப்ப அந்த ஜீவன் ஞானத்தை அடைஞ்சு மோட்சத்தை அடையும். ஓகே, அது ஸ்ரத்த குறைஞ்சதுன்னா அது ஸ்ரத்த குறையிறது இஸ் பார்ட் ஆஃப் தட். டவுட் வர்றது இஸ் பார்ட் ஆஃப் தட். திட புத்தி வர்றது பார்ட் ஆஃப் தட். எல்லாமே அது ஈஸ்வரன் நடக்கிறது. क्वेश्चन போயிடும். பூர்வா ருகமிவ பந்தனாத் நிர்வகம் யஜாமஹே. Does that root detach automatically or we have to cut it? Ashanga sastrena dridhena chitva. Okay, there was a long discussion in the okay. அதாவது we have to make a conscious decision to pursue the knowledge. ஏன்னா அங்க வந்து in a sense ஓகே, இதுல எது புருஷார்த்தம் எது பிராரப்தம்ங்கிறது எப்பவுமே ரொம்ப கிரே லைன் தான். ஓகே, ஏன்னா எனக்கு அந்த மோட்டிவேஷன் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா நம்ம அதை ஒரு பேக்ரவுண்டுக்கு ஆட்ரிபியூட் பண்ணலாம், இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் நம்ம கான்சியஸ் சாய்ஸ் அங்க மேக் பண்ணி தான் ஆகணும். நான் வந்து ஆத்ம ஞானம் தான் எனக்கு லட்சியம் அப்படிங்கிற ஒரு நிச்சயாத்மிகா புத்தி தேவை. அந்த புத்தி தேவை. அந்த ஒரு டெசிஷன் எடுத்து சிரவணம் பண்றதுனாலதான் இந்த பர்சியூட் ஆரம்பிக்கிறது. ஸோ அந்த லெவல்ல we have to choose, we have to make a choice that எனக்கு மோட்சம்தான் லட்சியம் அப்படிங்கிற ஒரு சாய்ஸ் நம்ம கையில இருக்கு. எப்போ பந்தம் அந்த ஊர்வாமிக்கும் போது நம்ம கட் பண்ண முடிச்சிடறேன். அந்த உருவாருக்கும் இவ பந்தனாத் மிருத்யோகோ முக்ஷியன்ற பிரார்த்தனை ஏன் பகவான்கிட்ட பண்றோம்னா, ஒரு ஸ்டேஜ் அந்த பந்த நிவர்த்தின்னு எப்ப ஆக போறது? சித்தியதே ஹிருதய கிரந்திஹி வித்யதே சர்வசம்சயா தஸ்மின் திருஷ்டே பராவரே. நம்ம அந்த ஞப்தி ஸ்வரூபத்தை பார்க்கும் பொழுதுதான் அத்தியந்த சம்சார நிவர்த்தி ஏற்பட போறது.
சோ அது நம்ம கையிலேயே இல்ல, அது ஈஸ்வர அனுகிரகம் தான். அப்போ அந்த கம்ப்ளீட் கட்டிங் ஆஃப் அப்படிங்கிறது இந்த ஏன தேஜசி தத்யஜன்னு சொல்லும் பொழுது அகங்காரம் கர்த்தா போக்தாங்கிற தன்மையை விடுறது என் கையில இல்ல. ஏன்னா விடுறவனுடைய சொரூபம் இருக்கே, அந்த அதுவே அந்த அஜ்ஞானம் தானே. அதனாலதான் நான் இப்ப இன்னைக்கு கூட கிளாஸ்ல சொன்னேன், அஜ்ஞானத்தினாலதான் ஜீவன் ஜீவத்தன்மை ஜீவன் வந்து அந்த அவனுக்கு இந்த அஜ்ஞானம் இருக்குன்னா அப்ப அவன் எதனால இருக்கான் அப்படின்ற கேள்வி வருது இல்லையா? அப்ப அவனுடைய சொரூபமே அந்த அஜ்ஞானத்தினாலதாங்கிற பொழுது அவன் கான்சியஸா அந்த அஜ்ஞானத்தெல்லாம் விட முடியாது. ஈஸ்வர அனுகிரகத்தினாலதான் ஏற்படணும். நம்ம என்ன பண்ண முடியும்? சிரவணம் பண்ணலாம். ஐ கேன் டிசைட் டு சிட் அண்ட் லிசன் டு சாஸ்திரம் ஃப்ரம் அ ப்ராப்பர் சம்பிரதாய குருட்டேந்து கேட்கலான்றது ஒண்ணுதான் நம்ம பண்ண முடியுமே ஒழிய, அந்த ஞானம் எனக்கு இன்னும் 2 நாள்ல ஏற்பட்டானோ, இன்னும் 3 வருஷத்துக்குள்ள இந்த ஞானத்தை அதெல்லாம் கால நிர்ணயம் சிஷ்யனாலையும் பண்ண முடியாது, குருவாலையும் பண்ண முடியாது. அவளுக்கு ஈஸ்வர அனுகிரகத்தினாலதான் நடக்கணும். அதனாலதான் இங்க அது பிரார்த்தனையா இருக்கு. குருவாருக்கமிவ பந்தனாத் மிருத்யோகோ முக்ஷிய அப்படின்னு நம்ம ஈஸ்வரனா பிரார்த்திக்கணும். இப்ப கேளுங்க. அந்த உருவா இருக்குங்கிறது அது அது என்னமோ ஒரு ஸ்பெஷலாமே. அந்த ஒரு பழம் தான் கிரீப்பர்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கலி இட் வில் ஃபால் டவுன். ஸோ லைக் திஸ் நீங்க கர்மா வந்து உங்களை விட்டு போயிடும், நீ கர்மாவை விட வேண்டாம். அதுக்குதான் அந்த எக்ஸாம்பிளை கொடுத்திருக்காரு. உருவம் அந்த வெள்ளரி பழத்துக்கு கொடிக்கு மட்டும்தான் அது என்னமோ அது இயல்பாமே. மற்ற பழமெல்லாம் விழுந்துரும், நம்ம பொறிக்கணும். இந்த பழம் பழுத்த உடனே ஆட்டோமேட்டிக்கா கிரீப்பர்ல இருந்து விழுந்துருமா. தட் இஸ் வை ஸ்பெஷலி திஸ் எக்ஸாம்பிள். பம்கின் மாதிரி தான் அது. அது தெரியல. பம்கினுடைய நம்மளே பார்ப்போமே, அந்த அந்த ஆரஞ்சு கலர் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கும் அந்த கொடி எப்படியும் தரையில தான் இருக்கும், கொடி படர்ந்து இருக்கும். ஒரு கொஞ்சம் கொஞ்சமா அதனுடைய ஜாயிண்ட் அப்படியே காஞ்சி போயிட்டு நம்ம ரியலைஸ் பண்றதுக்குள்ள அது ஒரு ஈஸிலி அது ஒண்ணுத்துல ஒண்ணு பிரிஞ்சிடும். சோ அந்த மாதிரி சிரமம் இல்லாம இந்த இதை வந்து எனக்கு போக்கி கொடுத்துருங்கிறது தான் பிரார்த்தனை. நம்மளா கர்மா முடியாதே, கர்த்திருவத்தை விட்டாதானே கர்மா போகும். நம்ம செய்யறத வேணா நிறுத்திக்கலாமே ஒழிய கர்த்திருவத்தை நம்ம எப்படி தியாகம் பண்றது? ஞானத்தினாலதான் கர்த்திருவ தியாகம் ஆகும். ஓகே 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 ஓகே, புரிஞ்சு. தேங்க்ஸ். ஹரி ஓம். ஹரி ஓம். ஹரி ஓம். தேங்க்யூ.